தசரதர் வந்து வரம் வாங்கினது, காட்டுக்கு கிளம்பினது. காட்டுக்கு கிளம்பும்போது கூட சீதையும் லக்ஷ்மணரும் கிளம்பினது. அங்கேருந்து நேர தமசா நதியில் வந்து ஜனங்களை விட்டுட்டு போனது. சிங்கிபேரவரத்தில் வந்து குகனுக்கு அனுகிரகம் பண்ணது. மேலே பரத்வாஜ ஆசிரமத்தில் போய் அங்கேருந்து சித்திரகூடத்துக்கு வந்தது. சித்திரகூடத்தில் அப்படியே ரமிச்சுட்டு இருந்தது. அங்கே பரதனுக்காக உனக்காகவே காத்துட்டு இருந்தார். நீ வந்து அப்படி மன்றாடி சரணாகதி பண்ணியும் உனக்கு பாதுகைகளை தான் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு அழுதுட்டு அங்கே இருக்க முடியலன்னு மேலே அரண்யத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணது. மேலே அங்கேருந்து ஆசிரமங்கள் ஒவ்வொரு ஆசிரமங்களாக போய் பஞ்சவடிக்கு வந்தது. பஞ்சவடியில் தங்கி சூர்பனகா வந்தால் அவள் மூக்கு காதெல்லாம் அறுத்து 14,000 ராட்சசர்கள் வரா அவளை அர்த்தாதிக முகூர்த்தத்தில் துவம்சம் பண்ணிட்டு மேலே மேலே அங்கேருந்து கிளம்புறா. அதுக்குள்ளே ராவணன் வந்து இந்த சீதாதேவியை அபகரிச்சுன்னு போனால் மேலே சுக்ரீவனோட சக்கியம் கிடைக்கிறது. ஜடாயுவை பார்க்குற, ஜடாயு போயிடுறார். சுக்ரீவனோட சக்கியம்